வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் இயர்லி ஆன்வர்ட்ஸ் இந்த சாப்டர் வைஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த சாப்டர் வைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் குவார்டர்லியில். அப்போ வந்து ஸோ இப்போ இந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் முக்கால்வாசி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் ரிவைஸ் பண்ணுற கேட்டகரியில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான டைம் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ஒன்றா ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஷெட்யூல் பத்தாது. இல்லை படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கொஷின்ஸு 4 இயர்ஸ் கொஷின்ஸு ரிப்பீட்டடாக அதே தான் வரும். ஸோ அது வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெசன் வைஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லெசனில் 2 மார்க் கேட்கல, ஆனால் 5 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 2 மார்க் ஏச்சும் உங்களால் 5 மார்க்கில் எழுதி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 மார்க் வரும். அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து இந்த சாப்டர் வைஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ் வந்து 30 டேஸ்க்குள்ளே எப்படி வாங்குறதுங்கிறதுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க். எனக்கு பாஸ் மார்க் மட்டும் போதுங்க மேம், நான் பாஸ் மார்க் எடுக்கிறதே கஷ்டம், எனக்கு 1 மார்க்கே படித்தா மறந்துடுது அப்படிங்கிறவங்க 1 மார்க்கும் டிஃப்ரென்ஷியேட்டும் மொத்தம் 10 டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. 10ல் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து 3 மார்க் டிஃப்ரென்ஷியேட், மீதி 9 டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் 30 மார்க் வாங்கிடலாம். இன்டர்னல்லே 30, 90க்கு 30 வாங்கிடலாம். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் 10 வந்துச்சுன்னா நீங்கள் 40 மார்க் வாங்கிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 1 மார்க் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட் கொஷின் யூனிட் 1 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டும் 3 லெசன் கவர் ஆகும். ஒரு யூனிட் அப்படின்னா 3 லெசன் வந்து வரும். சரிங்களா? இப்போ 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 லெசன் ஆல் டிஃப்ரென்ஷியேட் 1 மார்க். இதை படித்தா உங்களுக்கு வந்து 40 மார்க். 60 மார்க் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஆல் டிஃப்ரென்ஷியேட் யூனிட் 1 சாப்டரில் 13, 14, 15 இன்சூரன்ஸ், வேர்ஹவுஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் ஃப்ரான்சிசிங் அந்த சாப்டர்ஸ். இந்த சாப்டர் மட்டும் படிக்கல நீங்கள் 60+ தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 13, 14, 15ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த 3 சாப்டரில் 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் எந்த ஒரு சாப்டர்லேருந்து வரலாம். 3 சாப்டரில் பிரித்து வரலாம். அதே மாதிரி யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் கொஷின் கண்டிப்பாக 2 கொஷின் வரும். ஸோ அடுத்து 1 மார்க் வந்து புக் பேக் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்து வாங்கிடலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க் வேணும்னு நினைக்கிறவங்க ரிப்பீட்டடாக இதை படிச்சுக்கோங்க. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ட்ரேட் லெசன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரேட் லெசன் படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் அப்படிங்கிறவங்க இது வந்து யூனிட் 1, 2, 3, 4, 10. ஸோ சாப்டர் வைஸ் அதே தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 10 யூனிட்ஸ் மட்டும் படித்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்லேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டர் மட்டும் கவர் பண்ணி படிக்கல நீங்கள் 2 மார்க் 4 அட்டன் பண்ணிக்கலாம், 3 மார்க் 4 அட்டன் பண்ணிக்கலாம், 5 மார்க் 5 அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர்ஸை ஏற்றி விடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. எபோவ் 85+ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யூனிட் 1, 2, 3, 4, 7, 8, 10 இதை யூனிட் வைஸாக பார்க்கும்போது யூனிட் 2 and 3 ரொம்பவுமே வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சோல் ட்ரேடை பார்ட்னர்ஷிப்பை படிச்சுட்டு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதையெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பேக்கில் வந்தோன்னா இந்த ட்ரேட் லெசனுக்கும் லாஸ்ட் இந்த டேக்ஸ் லெசன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த WTO ஷார்க்கு இதை வந்து ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் தரவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 85 அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ நான் எல்லாமே படிச்சிருக்கேங்க மேம், ஆனால் எனக்கு எந்த கேட்டகரி வைஸ் ரிவைஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் மார்க் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த 1 மார்க்கும்
டிஃபரன்ஷியேட்டும். ஆனா, அதிலயே வந்து ஏதாச்சும் எனக்கு 5 மார்க்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்றவங்க, 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேருந்து கண்டிப்பா ஏதோ ஒரு கொஷின் வந்து வரும். ஸோ, இந்த டிஃபரன்ஷியேட் கொஷின் போக கூட வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஓஏ, ஏஓஏ அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. ஸோ, இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷின்ல கண்டிப்பா ஒரு கொஷின் அப்படிங்கிறது வந்துரும். ஹிண்ட்ரன்ஸ் கொஷின் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹிண்ட்ரன்ஸ் கொஷினும் வந்து வரும். ஓகேங்களா? எம்ஓஏ சாரி எம்ஓஏவும் ஏஓஏவும் ஓகேங்களா? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பிளஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பிளஸ் ஹிண்ட்ரன்ஸ் கொஷின் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஹிண்ட்ரன்ஸ் சாப்டர் 1ல இருக்கக்கூடிய ஹிண்ட்ரன்ஸ் கொஷினும் அடுத்து சாப்டர் 14ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 40வே வந்து டச் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து 2 மார்க் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர்ஸ் கொஷின்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ அண்ட் தென் நம்மளோட டெலகிராம் பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஈஸியாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸு அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுற கொஷின் பேப்பர்ஸ் வேணுனாலோ ஷார்ட் மெட்டீரியல்ஸ் வேணாவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் மாதிரியே இனி வரக்கூடிய வீடியோஸ் 11th அக்கௌண்ட்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் போட போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.